குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னா பாலில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மிளகு பொடியோ மஞ்சள் பொடியோ சேர்த்து கொடுக்கலாம். எனக்கு பால் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு இல்லையா, அதை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கலாம். ஆடாதோடைய மணப்பாக்கு வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை தவிர்க்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது மேக்ஸிமம் ஒரு ஆவி பிடித்தல் யார் யார் எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம். இது என்னன்னா, கொரோனா டைம்ல நிறைய பேர் சொல்லிட்டு பயத்திலேயே நான் ஒரு நாளைக்கு 4-5 முறை ஆவி பிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். இப்படி பண்ணக்கூடாது. ஆவி யார் பிடிக்கணும், ஆவி பிடித்தல் அப்படின்னு சொல்றது, நம்ம தலையில அதிகமா நீர் கொட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கோல்டு, காஃப் இருக்கு, கன்ஜெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். இன்னொரு முக்கியமான சிகிச்சை முறை என்னன்னு பார்த்தோம்னா நசிய முறைகள். நசிய முறை அப்படின்னு சொல்றது, நம்ம மூக்கு துவாரங்கள்ல நம்ம பார்த்தோம்னா மூலிகை தைலங்களை விடுறது. ஸோ இதுதான் நசிய முறைன்னு சொல்லுவாங்க. நேசல் பாலிப்க்கு சர்ஜரி இல்லாமல் நமக்கு ஒரு முழு தீர்வு வரணும்னா இந்த நசிய முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வீசிங் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த கற்பூராதி தைலம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னலாக நம்ம எதை அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் ஹீட் அப்ளை, அதுக்கப்புறம் இப்போ தைலம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். சளி நார்மலாக மஞ்சள் கலர்லையோ லைட் க்ரீன் கலரில் ஒரு இடத்துல அவங்க ஸ்டிக் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்டிக்கியாக ஒட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலில் மஞ்சளும் பெப்பரும் போட்டு சாப்பிடுங்க, எவ்வளோ பெரிய இருமலாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பாலே ஒத்துக்க மாட்டேங்குது. அதாவது அந்த கோல்டு நேரத்துலையோ இருமல் நேரத்துலையோ பால் குடிக்கிறதுனால அதுவே அவங்கள இன்னும் மேலும் மேலும் இருமல் பண்ணுறதுக்கான ஒரு இதை கொடுக்குது. ஸோ அவங்களாம் என்ன மாதிரி இது பண்ணுறது? பொதுவாக பால் இருமலுக்கு உகந்தது இல்லையா? பால் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னா பாலில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மிளகு பொடியோ மஞ்சள் பொடியோ சேர்த்து கொடுக்கலாம். எனக்கு பால் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு இல்லையா, அதை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், திரிகடுக்கு சூரணமே தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஸ்பெஷலாக ஆடாதோடைய குடிநீர் இருக்கு, கஷாயமாக குடிச்சிடலாம். இல்லைன்னா ஆடாதோடைய சிறப்பாகவே இருக்கும், மணப்பாகுன்னு சொல்லுவாங்க. ஆடாதோடை மணப்பாகு, இதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது அப்பப்போ சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தொண்டைக்கு நல்ல நேச்சுரலாக நம்ம எந்த ஸ்வீட்டும் எடுக்க வேண்டாம். ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் நம்ம சிரப் எடுக்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ ஆடாதோடைய மணப்பாகும் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை தவிர்க்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்லேயே அந்த ட்ரை காஃப் கம்ப்ளீட்டாக நமக்கு குறைஞ்சிடும். ஓகே மேம். இப்போ இவங்க எல்லாருக்குமே அந்த ஆவி பிடித்தல்ங்கிறது ஒரு சொல்யூஷன் தருமா? நிச்சயமா. ஆவி பிடித்தல் யார் யார் எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம். இது என்னன்னா, கொரோனா டைம்ல நிறைய பேர் சொல்லிட்டு பயத்திலேயே நான் ஒரு நாளைக்கு 4-5 முறை ஆவி பிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஆவி யார் பிடிக்கணும், ஆவி பிடித்தல் அப்படின்னு சொல்றது, நம்ம தலையில அதிகமா நீர் கொட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கோல்டு, காஃப் இருக்கு, கன்ஜெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவ்வளோதான் எடுக்கணும். ஸோ இந்த ஆவி பிடிக்கிறதுக்கும் சில மூலிகைகளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா நம்ம வீட்டில் துளசி இருக்கலாம், வெற்றிலை இருக்கலாம், கற்பூரவள்ளி இலைகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஸோ மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம ஆவி பிடிச்சிக்கிட்டே வரும்போது ஓகே, தலையில் இருக்கக்கூடிய அந்த நீரேற்றம் குறையும். இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா இது சொல்லலாம். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் நம்ம ஆவி எடுத்துக்கலாம். மேம், இப்போ நீங்கள் சைனஸ் இன்ஃபெக்ஷன் பற்றி பேசுனதுனால அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எனக்கு சைனஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சைனஸ்னா என்ன? ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இந்த போன் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு இல்லையா, ஸ்கல் போன்லேயும் இந்த ஸ்கல் போனோட ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கேவிட்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது பேலன்ஸ்க்காகவும் சரி, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நேச்சுரலாக இருக்கிறது தான். ஸோ இந்த போன் கேவிட்டியில் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துன்னா நீர் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது சைனஸ் கேவிட்டி, இதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால சைனசைட்டிஸ் அப்படின்றது மெடிக்கல் டேர்ம். ஸோ இதில் நமக்கு எல்லாருக்குமே வருமா அப்படின்றது கிடையாது. ஒரு சிலருக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, ரொம்ப நாளாக எனக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குங்க, முன்னேட்டியில் வலி இருக்குது, அந்த புருவம் 2 சேரக்கூடிய இடத்துல அதிகமான வலி இருக்குது, மூக்கோட 2 பக்கத்துலேயும் வலி இருக்குது. பெரும்பாலும் சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நேசல் பாலிப்ஸும் இருக்கும், நேசல் செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனோடு சேர்ந்து இருந்ததுன்னா
எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒற்றை தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சைனசைட்டிஸ் அப்படின்றத ஈஸியாக சரி செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி ஆவி பிடித்தல் எடுத்துக்கலாம். நேசல் பாலிப்னா மூக்கில் உள்ள நமக்கு சதை வளர்ச்சியை தான் அப்படி சொல்கிறோம். ஸோ இதற்குமே இந்த ஆவி பிடித்தலோ இல்லை புகை மருத்துவம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சில மூலிகைகள்லாம் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை சுவாசிக்கிறது. ஒரு 5 நிமிடமோ தினம்தோறும் ஒரு 10 நிமிடமோ அந்த மூலிகைகளிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த நேசல் பாலிப்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான சிகிச்சை முறை என்னன்னு பார்த்தோம்னா நசிய முறைகள். நசிய முறை அப்படின்னு சொல்கிறது நம்ம மூக்கு துவாரங்களில் நம்ம பார்த்தோம்னா மூலிகை தைலங்களை விடுறது. ஸோ இதுதான் நசிய முறைன்னு சொல்லுவாங்க. நேசல் பாலிப்க்கு சர்ஜரி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு முழு தீர்வு வரணும்னா இந்த நசிய முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஆப்ரேஷன். இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் ரீசெண்டாக ஒரு போன வாரம் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் பயந்து போய் ரொம்ப அழுகலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஆப்ரேஷன்ங்கிறது ரொம்ப மஸ்டா? ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பார்க்கணும். சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நேச்சுரலாகவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பில்டப் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி சைனசைட்டிஸ் இருந்ததுன்னா உணவிலே சில மாற்றங்கள் நம்ம செய்யணும். பெஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணலான்னா தூதுவளை ரொம்ப சிறந்தது. தூதுவளை கற்ப மருந்தாக இருக்குது, வெண் தூதுவளை லேகியமாக இருக்குது. தூதுவளை வீட்டிலே நம்ம வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சூப் செய்து சாப்பிட்லாம். இது எல்லாமே சாப்பிடும்போது சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையே ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தோம்னா இதெல்லாம் முன்னாடி இருந்ததில்லைன்னு தான் நினைப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சால்வ் ஆகிடும். இதற்கான சிறப்பு மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே மேம். அதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் ஹோம் ரெமெடி மாதிரி இருக்கும்ல மேம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக. இப்போ சைனசைட்டிஸ்னால் நம்ம இன்டர்னலாக மெடிசன் சாப்பிட்றத விட நான் சொன்ன இந்த தெரப்பிஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தைலங்கள் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, ஆவி பிடிக்கிறது, புகை எடுக்கிறது, நசிய மருந்துகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தைலங்களை வச்சு நம்ம மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா கருநூச்சி தைலம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தலையில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே, இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறையும். அதே மாதிரி சுக்கு தைலம், தும்பை தைலம், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வீக்லி 2 times இந்த ஆயிலை வந்து லேசாக ஹீட் பண்ணிவிட்டு தலையில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் குளிச்சுக்கிட்டே வரணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு தலையில் அப்படியே ஒரு டவலோடே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க உடனே வந்து ட்ரை பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுக்கான மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன இந்த ஆடாதோடைய மணப்பாகை சித்தால இருக்குது, எடுத்துக்கலாம். தாலிசாதி சூர்ணம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. இல்லை இதுவே டேப்லெட்டாகவும் இருக்குது. ஸோ அது வந்து வாயில் போட்டு நம்ம சூ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அப்போது நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சைனஸ் பிரச்சனை நமக்கு குறையும். தினந்தோறும் நம்ம என்னங்க பண்ணலாம், டெய்லி இந்த சைனஸ்க்கு ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி நான் வீட்டில் இதெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த தூதுவளை சூப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடுகளில் துளசி இலைகள் இருக்கும். துளசி, கற்பூரவள்ளி, ஒரு பல் பூண்டு எடுத்துகிட்டு ஒரு 5-6 மிளகு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த கஷாயமே டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ டெய்லி காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நம்ம குடிக்கும்போதும் இந்த சைனசைட்டிஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இப்போ இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பனிக்காலங்களில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, அதை அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வீசிங் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல மேம், அதை பற்றி நம்ம இதில் பேசிடலாமே. இப்போ வீசிங் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு மட்டும்தான். அதுவும் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்க்கும்போது சில பசங்களாம் இன்ஹேலர் வச்சு இழுத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவன் அழுதுகிட்டே இருப்பான், ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டுருவாங்க வீசிங் அப்படிங்கிறதெல்லாம். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பொதுவாக வீசிங் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறது நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது, சம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏர் பேசேஜில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கிறது. ஸோ நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்து ஃப்ளூயிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ ப்ராங்கைட்ஸ்லோ இல்லை ஆல்வியோலஸ்லோ நம்ம லங்ஸில் ஏர் உள்ளே போகாத ஒரு நிலை, மூச்சு உள்ளே இருக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து வீசிங் அப்படின்னு சொல்லி, இது வந்து இடுப்பு நோயினே சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். ஸோ அப்போது ப்ரீத்திங் நிறைய பேருக்கு நைட் டைமில் தான் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ப்ரீத் பண்ணவே முடியல அப்படின்னு நைட்டில் தான் ரொம்ப அவதிப்படுவாங்க. ஸோ இந்த வீசிங்கான மெடிசன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பெஸ்ட்டு எக்ஸ்பர்டோரண்ட்னு சொல்லணும். எக்ஸ்பர்டோரண்ட்னா நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சளியாக இருக்கட்டும், அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஃப்ளூயிட் செக்ரீஷன். சிலர் சொல்லுவாங்க எனக்கு சளியே இல்லை மேம், அப்படியே ஒரு ஒயிட்டாக ஃப்ளூயிட் வருது, ஸோ தொண்டையிலையும் சரி நெஞ்சிலையும் சரி எப்போ நான் துப்புனாலும் இந்த கோழை மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நமக்கு என்ன ஆகும்னா வீசிங் வந்து காஸ் பண்ணுது. ஸோ அதற்கான பெஸ்ட்டு மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கான மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தெரப்பீஸும் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம நெஞ்சு பகுதியில் அப்ளை பண்ணக்கூடிய தைல வகைகள்லேருந்து, ஒற்றட முறைகள்லேருந்து இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வீசிங் குறைய ஆரம்பிச்சிடும்.
இப்போ அந்த சொன்னீங்களா மேம் தெரப்பீஸ்லாம் இருக்குன்னு, என்ன மாதிரியான தெரப்பீஸ்லாம் மேம் இருக்குது ஸோ இந்த இதுக்கு வீசிங்? வந்து இந்த வீசிங் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்குலாம் பார்த்தோம்னா இந்த கற்பூராதி தைலம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னலாக நம்ம எதை அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் ஹீட் அப்ளை அதுக்கப்புறம் இப்போ தைலம் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ குழந்தைகளுக்குன்னா இந்த கற்பூராதி தைலம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். லேசாக ஹீட் பண்ணிவிட்டு கற்பூராதி தைலம் நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் வீட்டில் வெற்றிலை இருக்கும். ஸோ அது வந்து லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நெஞ்சு மேலே ஒட்டி வைக்கும். ஒட்டி வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய சளியானது நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி குழந்தைகளுக்குன்னே இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. வசம்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிற்றரத்தை கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமாக இந்த சிற்றரத்தை சூரணம் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப நாளாக நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதுக்கு தான். ஸோ இதை வந்து சிற்றரத்தை சூரணம் ஒரு 2 பிஞ்ச் எடுத்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வீசிங் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த ஆடாதோட இலைகளை வந்து புகை அது சுருட்டு மாதிரி சுருட்டி அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்ணுவாங்க. ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் நம்ம உட்காந்துருக்கோம்னா பக்கத்தில் அந்த இலைகளை போட்டு புகை வரும்போது லேசாக அதை சுவாசிச்சுட்டு இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிடங்கள் அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்ணால் நல்லது. இப்போ இந்த வீசிங் இருக்கிறவங்கலாம் வந்து மலையில ஏறக்கூடாது? நிச்சயமாக என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா மலை ஏறும்போது நமக்கே தெரியும், நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கே ஒரு பால்பிட்டேஷன் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அப்போது வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கிளியர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சித்தா மெடிசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ கொஞ்ச நாள் ஒரு 2 months ஆர் 3 months நம்ம இதுக்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு நேச்சுரலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சளி வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது எதுவும் மஞ்சள் காமாலை அந்த மாதிரியான அறிகுறியா இல்லை என்ன மாதிரி? சளி நார்மலாக மஞ்சள் கலர்லையோ லைட் க்ரீன் கலரில் ஒரு இடத்துல வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன். என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் அப்படின்றத ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணணும். நிமோனியா இருக்கலாம், இல்லை டியூபர்குலோசிஸ் இருக்கலாம், இல்லை நிறைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் ஏதாவது ஒரு டைப்பாக இருக்கலாம். ஆனால் சளி அந்த மாதிரி நல்ல ஒரு எல்லோவோ இல்லை லைட் க்ரீனாக இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம செக் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு டியூபர்குலோசிஸ் இருந்து அதற்கான சிகிச்சைகள் எடுத்தும் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ஸோ சித்த மருந்துகள் அந்த கப நோய்களுக்கான மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. குடிநீர் வகைகள், அதாவது கஷாய மருந்துகள். இப்போது பேசிக்காக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுக்கு இந்த கபசுர குடிநீரே எடுத்துக்கலாம். இந்த குளிர் காலத்தில் எனக்கு வரக்கூடிய ஃபீவர் வர மாதிரியே இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கபசுர குடிநீரும் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 3 நாள் குடித்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ காச நோயே இருக்குது, எனக்கு டியூபர்குலோசிஸே இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்கான மருந்துகள் இருக்குது. இப்போ இம்மிடியேட்டாக ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு கெட்டிப்பட்ட சளின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்போ வந்து டிபி இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெட்லி டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா மேம்? அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையுமே நம்ம வந்து சரியான ஒரு மருத்துவ முறையில் மீட்டெடுத்து கொண்டு வர முடியும்? நிச்சயமாக கொண்டு வரலாம். இப்போது டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறது லங்ஸில் வரலாம், நம்ம போன்லேயோ இல்லை உடலில் மற்ற பாகங்களில் வருதுனாலும் அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நிறைய பேர் ஃபஸ்ட்டு இப்போ சுகராக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் ஹெவியாக நமக்கு காட்டும்போது சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்குமே ஸ்டார்டிங்கில் பேசிக் சித்தா மெடிசன்ஸ் எடுத்தாலே நமக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். ஓகே மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி மேம். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். தேங்க்யூ.